டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தின ஜந்தர் மந்தர் போராட்டம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கு. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த நிலைமையில நேற்று காலையில் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தங்குதடை இல்லாமல் உணவு, குடிநீர் இது எல்லாத்தையுமே இலவசமாக வழங்கிக்கிட்டு இருந்த முகமது ஜுனைத், உத்தரப்பிரதேசத்தின் முகமது ஜுனைத் அப்படிங்கிறவரை டார்கெட் செய்யும் விதமாக அவருடைய மாநில காவல்துறை, உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய தம்பி, தந்தை, அதே மாதிரி அவரோட சகோதரியோட வீட்டுக்கு போய் அங்கே உள்ள அவங்களுடைய உறவினர்களை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. வீட்டில் சோதனை நடத்தியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை என்னங்கிறது தெரியல அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தோம். இது வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க நம்ம வீடியோவையும். ஜுனைதுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஆதரவாக குரல் கொடுத்துருந்தாங்க. பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஜந்தர் மந்தர் போராட்ட காலத்தில் இது எதிரொலிச்சிச்சு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை இது கண்டனமும் தெரிவிச்சிருந்துச்சு. இந்த நிலைமையில் இப்போ போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கு. ஜுனைத் அவர்களுடைய பேரண்ட்ஸுடைய குடும்பத்துடைய நிலைமை என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது உத்தரப்பிரதேச காவல்துறை இந்த எதிர்ப்புக்கு பணிஞ்சு அவங்களுடைய குடும்பத்தினரை விடுவிச்சிருக்காங்க. அவங்க மேலே பெருசாக வழக்கு பதிவு பண்ணலை. இது சம்மந்தமாக ஜுனைத் அவர்களும் வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுக்கு ஆதரவாக பதிவிட்ட, இதுக்கு ஆதரவாக கருத்து சொன்ன எல்லாருக்குமே அவர் நன்றியையும் தெரிவிச்சிருக்காரு.